எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சல் மோட் இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம iOS 26 பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் macOS 26 பற்றி பார்க்கலாம். macOS 26 macOS Tahoe அதுதான் அவங்க வச்சிருக்க பேர். ஸோ இந்த 26ங்கிற ரீநேமிங்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருப்பேன். இனி வந்து இந்த வருஷன் தான் நமக்கு 2026ஓட ஒரு 3/4 ஆஃப் தி இயர்க்காவது ரன் ஆக போகுது. எல்லா iOS, macOS, watchOS, iPadOS, tvOS எல்லாமே visionOS எல்லாமே வந்து அந்த வருஷம்தான் ரன் ஆக போகுது. ஸோ வந்து 26ன்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம macOS 26ல என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிசைன் சேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு iOSல கொடுத்த மாதிரி அதே லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஐகான்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இது ஷிம்மர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ வந்து அந்த ஷிம்மரிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து iOSல இருந்த மாதிரி எல்லாமே macOS 26க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் டாப் பார் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து முன்னாடி வந்து கலர்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுக்குற வால்பேப்பரோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதுக்கேற்ற ஒரு கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்கும். பட் இப்போ வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டாங்க லிக்விட் கிளாஸ் டிசைனில். பர்சனலாக எனக்கு இந்த டச் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் அவ்வளோ ப்ரீமியம் டிசைன் வந்து கொடுக்கலன்னு சொல்லுவேன். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து நீங்கள் சிஸ்டம் வைட் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சும்மா செட்டிங்ஸ் போகிறேன், போயிட்டு அப்பியரன்ஸ் போகிறேன்னா நமக்கு வந்து ஐகான் விட்ஜெட் ஸ்டைலில் வந்து நமக்கு iOSல மாற்றுற மாதிரியே இருக்குது. வேணும்னா டிஃபால்ட்டாக ஒயிட் கலருக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா டார்க் மோடில் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கு முன்னாடி வந்து டிண்டட் ஆப்ஷன் இருந்ததில்ல லாஸ்ட் இயர், அந்த மாதிரி டிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ப்ளூ கலரில் இருக்குது, வேணும்னா நம்ம வேறு டிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளியர், இப்போ கிளியர் கொடுத்தோடனே எல்லாமே கிளியர் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளியரில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு வந்து ஒரு லேயர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தேர்ட் பார்ட்டி ஆப் டெவலப்பர்ஸ் கூட. இப்போதைக்கு நம்ம வந்து ஸோ வந்து இங்கே மட்டும் மாறினது இல்லாமல் இங்கே வரைக்கும் எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் டார்க் கொடுக்குறேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் எல்லாமே இங்கேயும் வந்து இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்த மற்ற iOS 26ல பார்த்த எல்லா விஷயமுமே இங்கேயும் இருக்குது. வந்து டாகிள்ஸ் எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம iOSலேயே பார்த்துருப்போம், அதே மாதிரி எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் போய்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, ரொம்பவே நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இதை வந்து நான் மூவ் பண்ணுறேங்கும்போது உங்களுக்கு அது வந்து தெரியுமான்னு கூட தெரில. நான் வந்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பட்டன் மாதிரி இருக்கிறது டக்குன்னு ஒரு இன்விசிபிளாக ஒரு கிளாஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த லிக்விட் கிளாஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஆப்பிள். சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் macOSல பார்த்தீங்கன்னா நிறைய இது சேஞ்ச் ஆகிருக்குங்க. வந்து ஐகான்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்குது. ஐகான்ஸ் பற்றி வரும்போது நான் வந்து அப்படியே வந்து இதை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்து இப்போ வந்து நமக்கு லான்ச் பேட் பார்த்திங்கன்னா அது வந்து ஆப்ஸுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு வந்து எல்லா ஆப்ஸும் காட்டுது. macOS ஆப்ஸ் அண்ட் ஐஃபோன் ஆப்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ உங்களுக்கு ஐஃபோன் ஆப்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இதில் தெரியும், அந்த ஃபோன் ஆப்ஷன் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசிடி ஃபைபர் நெட்டு, அதுக்கப்புறம் அமேசான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோன் ஆப்ஸு. இப்போ ஆஸ்ஃபால்ட் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு ஆஸ்ஃபால்ட் ஆப் வந்து மேக்லேயும் இருக்குது, அதே இது ஐஃபோன்லேயும் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே இதாக இருக்குது. அண்ட் கேமரா,
கான்டாக்ட் இப்போது இந்த நிறைய இது வந்து லைக் ஓவர்லே ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமனாக இருக்க ஆப்ஸுங்க. இப்போ கூகுள் குரோம்லாம் பார்த்தீங்கன்னா 2த்துலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆப்ஸோட லைக் ஐகான்ஸ் நிறைய இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி மேக்ஓஎஸில் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் நமக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன இது சொல்லலான்னா, இந்த இந்த செஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிவ்யூ ஆப்போடதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு iOSலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு வந்து லைக் சின்ன சின்ன சேஞ்சஸ்ங்க. இப்போ கர்சர் சேஞ்ச் இங்கே இருக்குது. அண்ட் இதுக்கு போகும்போது இது ஒரு இந்த ஐ சிம்பிள் மாதிரி வருதுல்ல, அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் நமக்கு வந்து இப்போ இந்த ரீசைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணுறதோட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த லிக்விட் கிளாஸ் டிசைனில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க ஆப்பிள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. லைக் வந்து கேம்ஸ் ஆப் கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி லைக் நமக்கு இப்போ இந்த ஃபோட்டோ பூத்துலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து கேம்ஸ் ஆப் வந்து நம்ம இங்கே சும்மா கேம்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேக்ஓஎஸில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேம்ஸ் விளையாடலாம். பட் வந்து கேம்ஸ் ஆப் வந்து டெடிகேட்டடாக இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து இது வந்து நம்ம iOSலேயே பார்த்துருப்போம். கேம்ஸ் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து ஃபோன் ஆப் கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடி கான்டாக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஓஎஸில் வந்து ஃபோன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு ஃபோன் ஆப் வந்து கொடுத்துருக்குறாங்க மேக்ஓஎஸில். ஸோ வந்து நீங்கள் லிட்ரலாக இதிலேருந்தே கால் பண்ணிக்கலாம். உங்கள் ஐஃபோன் வச்சு லைக் உங்கள் ஐஃபோன் வழியாக தான் சிம்மில் போகும். பட் வந்து இதுலேருந்தே டெடிகேட்டடாக வந்து நீங்கள் கால் இனிஷியேட் பண்ணிக்கலாங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் ஒரு கால் இனிஷியேட் பண்ணணும்னா ஒன்று கான்டாக்ட்ஸ் வழியாக இது பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஐஃபோனில் வர்ற கால் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அது வழியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்தே நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலி என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, லைக் மேக்புக் ஏர் ஆர் மேக்புக் ப்ரோ. பொதுவாக ஒரு மேக்கில் வந்து நமக்கு ஒரு ஒரு செல்லுலார் ஃபீச்சர் மாதிரி கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 5G மோடம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு eSIM மாதிரி பேர் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து செல்லுலார் நெட்வொர்க் தேவைப்படுங்கிறனால நீங்கள் வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாக மேக்கில் ஒரு சிம் போட்டு நீங்கள் மேக் வழியாகவே ஃபோன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ் ஆப்குள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து லைக் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லைக் சில ஆப்டிமைசேஷன் நடந்திருக்குது. அண்ட் லைக் இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் ஜஸ்ட் வந்து இதில் வந்து எடிட் பண்ணுறேன். இப்போ கஸ்டமைஸ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வேணும்னா இதில் க்ளியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து முன்னாடி இருந்தே இருக்குது, இந்த கலர் மாற்றுறது இதெல்லாம். உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சஃபாரிலையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன்லாம் வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது இந்த டேப்பில் வந்து நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சும்மா நான் வந்து OnePlusன்னு அடிக்கிறேன். ஸோ OnePlusோட வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேப்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் தான் இருக்குது இது. பட் வந்து இந்த டேப்ஸ்க்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறதுனா,
இந்த வெப்சைட்டோட கலர் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, சஃபாரி ஓப்பன் பண்ணிட்டு சஃபாரியோட செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து டேப்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸில் ஷோ கலருன்னு டேப் பார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது இதாகும். இப்போ வந்து நான் அதை அன்செக் பண்ணியிருக்கேன். இப்போ அன்செக் பண்ணியிருக்கும்போது இதாக தான் இருக்குது. பட் வந்து இதே வந்து நான் செக் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு அந்த கலர் தெரியும். பட் இந்த 2 வெப்சைட்டும் உங்களுக்கு அந்த லைக் சிமிலர் கலர் டோன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக இது தெரியல. ஓகே, இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓவராலாக மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸ்னு சொல்லிட்டு மேக்ஓஎஸ்ல வந்து ரொம்ப பெருசாக எதுவும் தரலைங்க. எல்லாமே சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ் தான். ஸோ வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸ் மாதிரி லைக் ஏர் ட்ராப்போ இல்லை வந்து பெரிய இது மாதிரிலாம் எதுவும் கொண்டு வரல. இந்த லிக்விட் கிளாஸை மெயினாக வந்து உங்களுக்கு மேக்ஓஎஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அண்ட் ஃபைல்ஸ் ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பாட்லைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான விஷயங்க. நான் உங்களுக்கு அப்போதே வந்து இந்த லான்ச் பேட் புதுசாக லைக் புது லான்ச் பேட் பற்றி பேசும்போது இதை பற்றி பேச மறந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து கமாண்ட் அண்ட் ஸ்பேஸ் பார், நான் உங்களுக்கு கேமராவை டில்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கமாண்ட் அண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எகெயின் டில்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாட்லைட் சர்ச் வந்துருக்குது. ஸோ இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து லிட்ரலி என்னன்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ஆக்ஷன்ஸும் நீங்கள் இதிலே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைக் சென்ட் மெசேஜ் டு அம்மா அப்படின்னு போடுறேன்னா இது வந்து நமக்கு வந்து லிட்ரலாக ஒரு ஆக்ஷன் மாதிரியே வந்து இதாகும். ஸோ நான் ஆக்சுவலி இந்த கான்டாக்ட் இப்படி சேவ் பண்ணல. சென்ட் மெசேஜ் டு வேறு ஏதாவது கான்டாக்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி லைக் நம்ம ஒரு கான்டாக்ட் போட்டு ஆக்சுவலி அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. லைக் இப்போ இந்த சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போது இன்னொரு இது பார்த்தீங்களா, கமாண்ட் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸு, ஃபைல்ஸு, ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குன்னு வந்து தனித்தனி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டு நீங்கள் வந்து ஆப்ஸ் மட்டும் சர்ச் பண்ணணுன்னா கமாண்ட் 1 கொடுக்கணும். ஃபைல்ஸ் மட்டும்னா கமாண்ட் 2, ஆக்ஷன்ஸ் வந்து கமாண்ட் 3 அண்ட் கிளிப்போர்டில் ஏதாவது ஆக்சஸ் பண்ணோன்னா கமாண்ட் 4. ஸோ வந்து நான் சும்மா ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய ஐஃபோனில் வந்து பண்ணது. சும்மா அந்த ப்ரிவ்யூ ஆப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணோன்னா டேரெக்டாக கமாண்ட் 2 கொடுக்க முடியாது. கமாண்ட் ஸ்பேஸ் பார் தென் கமாண்ட் 2 கொடுத்தோன்னா நமக்கு இதெல்லாம் வந்து இங்கே வருங்க. ஸோ இந்த மாதிரி சில டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த லான்ச் பேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிரிட்மாக இருக்கணுமா இல்லை லிஸ்ட்டுமாக இருக்கணுமா இதெல்லாம் கேட்குறாங்க. ஐஃபோன் ஆப்ஸ் காட்டணுமா. இப்போ ஐஃபோன் ஆப்ஸ் அன்செக் பண்ணிட்டேன்னா எல்லாமே நம்ம மேக் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஓஎஸில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ்னு இல்லை. இது புது வால்பேப்பர், இந்த புது வால்பேப்பர் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் விட்ஜெட்ஸ்லேயும் வந்து நமக்கு லைக் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. லிக்விட் கிளாஸ் டிசைனோட செட்டப் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு வந்து மெயினாக மேக்ஓஎஸில் இருக்க சேஞ்சஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் வந்து கவர் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் மேஜரான ரீடிசைன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.